பொண்ணுங்களுக்கு யூஸ்வலாக பொறுமை ரொம்ப கம்மி. ஆனால் நான் இப்படி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறத பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஒரு பையனுக்காக தான். ஆதித்யா, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன். வாய்ஸ் ஓவர்லாம் போடுறதுனால லவ் மேரேஜ்னு நினச்சிக்காதீங்க. பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ். டைம் ஆயிடுச்சு. ஐயோ, சாரிங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சா வந்து? ஆமான்னு சொல்லணும்னு ஆசை தான். இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேன். ஆ, ஆர்டர் பண்ணிட்டீங்களா? பசிக்குதா? இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன். அப்போது கொஞ்சம் நேரம் பேசலாமா? ஆ, ஓகேங்க, பேசலாம். என் பேர் யாரும் உங்களுக்கு சொல்லலையா? ஆ, சொன்னாங்க. தாரணி தானே? அப்புறம் ஏன் இவ்வளோ ஃபார்மலாக பேசுகிறீங்க? இல்லை, உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் வந்துடக்கூடாதுல, அதான். நான் என்ன இன்டர்வியூ எடுக்கிறேன்? சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்க ஆதித்யா. ஓகே தாரணி. சரி, உங்களை பற்றி சொல்லுங்க. ஆ, என்னை பற்றி எதுவுமே தெரியாமல் தான் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னீங்களா? தெரியும், உங்கள் ஃப்ரெண்டும் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதில் நல்லதை மட்டும் நம்புங்க. நல்லது தான் சொல்லியிருக்காங்க. அப்போ தப்பிச்சேன். அப்போ கெட்டதும் இருக்கும் போலையே. ஆனால் எனக்கு உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் எனக்கு இன்டர்வியூ ஃபீல் வருது. இன்டர்வியூனே வச்சுக்கோங்க, சொல்லுங்க. பேர் ஆதித்யா ராமகிருஷ்ணன், வயசு 27, டிசிஎஸில் டெவலப்பராக இருக்கேன். ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு சேலரி வருது. அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல் பிரின்ஸிபல், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், செம்மையாக சமைப்பாங்க. அக்கா மேரிட், கனடா செட்டில்டு. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு 4 பேர் தான். கொஞ்சம் இன்ட்ரோவர்ட், அப்பப்போ எக்ஸ்ட்ரோவர்ட். டீ டோட்டலர்னு சொல்லிக்குவேன், ஆனால் வீக்லி ஒன்ஸ் மட்டும் பியர் அடிப்பேன். தென் ட்ராவலிங் பிடிக்கும், நிறைய புக்ஸ் படிப்பேன், நல்ல சாங்ஸை ரசிப்பேன். பொய் பேசுகிறது பிடிக்காது, அப்படி பேசுகிறவங்கள கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு சமைக்க தெரியலனா பரவாயில்ல, நான் நல்லா சமைப்பேன். வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணால் போதும். நான் நல்லா சாப்பிடுவேன், ஆனால் சுத்தமாக சமைக்க வராது. எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். தரணி, நீ ரொம்ப லக்கி. போதுமா? இதில் பாதி ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். எனிதிங். லவ் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நான் இதுவரை யாரையும் லவ் பண்ணதில்லை. அம்மா அப்பா மேலே வர லவ்வையும் தேர்ட் பர்சன் மேலே வர லவ்வையும் டிஃப்ரென்ஷியேட் கூட எனக்கு பண்ண தெரியாது. பட் லவ், த வேர்ட் இட் செல்ஃப் மெஸ்மரைசிங்ல. யா, லவ் இஸ் மெஸ்மரைசிங் அன்டில் இட் பிரேக்ஸ் யூ. பாஸ்ட் லவ் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறத பார்த்தா நிறைய இருக்கும் போலையே. அதை பற்றி கண்டிப்பாக பேசி தான் ஆகணுமா? கண்டிப்பா. ஏன்? அது நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயம், அதான். எனக்காக இந்த ஒரு தடவை சொல்லுங்க, அதுக்கப்புறம் மறந்துடலாம். லவ் இருந்துச்சு. துர்கா. துர்காவா? பேரே நல்லா இருக்கே. எங்க மீட் பண்ணீங்க? என்னோட காலேஜ் ஜூனியர். யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது? நான் தான். எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? கொஞ்சம் பண்ணி காட்டுறீங்களா ப்ளீஸ்? ஐயோ, வேண்டாமேங்க, ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நோன்னு சொன்னால் புரியாதா உங்களுக்கு? சாரி. இட்ஸ் ஓகே, நானும் கொஞ்சம் புஷ் பண்ணிட்டேன். சாரி.
ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா? 4 வருஷம் லவ். 2 பேர் வீட்லேயும் சொன்னோம். எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நானும் என் படிப்போ என் வேலையோ எதுவுமே கண்ணுக்கு தெரியல. ஜாதி மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அப்படியே ப்ராப்ளம்ஸ் ரிவால்வ் ஆகிட்டே இருக்க திடீர்னு ஒரு நாள் அவ போயிட்டா, எதுவுமே சொல்லாம. 1 வருஷம் ஆச்சு. எங்கே போனான்னு கூட தெரியல. ப்ராப்பராக பிரேக்கப் கூட பண்ணலை. நீங்க தேடலையா? அவளை கண்டுபிடிக்க என்னால் முடிஞ்ச எல்லாமே ட்ரை பண்ணேன். ஆனால் அதெல்லாம் பத்தலை போல. என்ன ஆச்சுன்னு தெரியலையா? Do you miss her? அப்பப்போ அப்போ இன்னும் அவங்கள மறக்கல. மறக்கலாம் முடியாதுங்க. அவள் இல்லைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஒரு கேம் ஆடலாமா? கேமா? வாங்க. என்ன கேமு? உங்க ஃபோன் எடுங்க. இப்ப நீங்க துர்காட்ட பேச போறீங்க. பயப்படாதீங்க, நான் அவங்கள தேடிலாம் கண்டுபிடிக்கல. நான் தான் துர்கான்னு நினச்சிக்கோங்க. அவங்க கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. யூ வில் ஃபீல் பெட்டர். என்னை நம்புங்க. கால் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க. ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? ம். ரிங் ஆகுது. திரும்பி உட்காருங்க. ஹலோ. ஹலோ துர்கா. ஆதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்னாச்சு ஆதி? என்ன பேசுறதுன்னு தெரியல. பேச பிடிக்கலையா? நான் வேணா வச்சிரட்டுமா? இல்லை இல்லை, அப்படி இல்லை. அப்ப பேசு. எங்கே போன நீ? ஐ வாஸ் worried. நானும் தான். என்னை பத்தி கவலைப்படாத. நீ ஓகே தானே? என் மேல கோவமா இருக்கியா? கோவமாக தான் இருந்தேன். நீ ஃபோன் பண்ணாத வரைக்கும், உன் வாய்ஸ் கேட்காத வரைக்கும். என்ன மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் லவ் துர்கா, அவ்வளோ சீக்கிரமாக இருக்க முடியாது. இப்ப நான் திரும்ப உன்கிட்ட வந்தா will you accept me? கண்டிப்பா. கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருந்தா. ஏய், இப்ப என்னாச்சு? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பொண்ணெல்லாம் பார்த்தாச்சா? பார்த்துட்டு. எப்படி இருப்பாங்க? உன் அளவுக்கு இல்லை, பட் ஏதோ இருப்பா. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப. என்ன பிடிச்ச அளவு பிடிச்சிருக்கா? அதுக்கும் மேலே பிடிச்சிருக்கு. ஹலோ ஹலோ துர்கா, இருக்கியா? அவங்க கட் பண்ணிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீலாக இருக்குது தரணி. எனக்கும்.
டு யூ ஸ்டில் மிஸ் ஹர்? யார? துர்கா? இல்லை. ஏன்? அதான் நீ இருக்கல்ல. இனிமேலும் அவங்கள மிஸ் பண்ண மாட்டேன். அரேஞ்ச்டு மேரேஜில் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும், லவ் இருக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது உண்மை இல்லைன்னு இப்போ புரியுது. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அரேஞ்ச்டு மேரேஜில் தொடங்கும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ் தான்.